ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டூபர்ட் சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி மார்னிங் வாக்கிங் போகிறதுனால சன்லேருந்து எக்ஸ்போஸ் ஆகிற நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின் டி நம்மளுக்கு ஃபுல்லாக முழுமையாக கிடைக்கிது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் டெய்லி ½ அன் ஹவர் வாக்கிங் போகிறதுனால நம்மளுக்கு என்னென்ன சேஞ்சஸ், என்னென்ன பெனிஃபிட் இருக்குங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். டெய்லி நம்ம வாக்கிங் போகிறதுனால நம்மளோட மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகி வெயிட் ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஃபுல் டே ஆக்டிவாக இருக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. இந்த வீடியோவில் நான் டெய்லி எவ்வளோ டிஸ்டன்ஸ் வாக்கிங் போகிறேன், எவ்வளோ கேலரிஸ் பேர்ன் ஆகிருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேடிஸ்க்காக இருந்தாலும் ஜென்ஸுக்காக இருந்தாலும் ஹிப் சைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம டெய்லி வாக்கிங் போகிறதுனால ஹிப் சைஸ் ரெடியூஸ் ஆகும். பெல்லி ஃபேட் ரெடியூஸ் ஆகலைன்னு சொல்லி ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு டெய்லி வாக்கிங் போனோம் அப்படின்னா படிப்படியாக குறையிறத கண்கூடாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ரத்தத்தோட லெவலை கண்ட்ரோலில் வைக்கவும், பிளட் ப்ரெஷர் அதிகமாகாமல் இருக்கிறதுக்காக வாக்கிங் ஒரு சிறந்த டிப்ஸாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் கேன்சர், ஆஸ்துமா இதெல்லாம் நம்மளுக்கு வராமல் இருக்கிறதுக்காக வாக்கிங் நம்மளுக்கு கை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டெய்லி வாக்கிங் போகிறத ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. இப்போல்லாம் வயசு பாரபட்சம் எல்லாமே எல்லாத்துக்கும் ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ டெய்லி வாக்கிங் போகணும் அப்படின்னா இந்த இளமையிலையும் சரி முதுமையிலையும் சரி ஹார்ட் அட்டாக் வரதை நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம். டெய்லி வாக்கிங் போகிறதுனால நம்மளுக்கு போன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும், எலும்போட வளர்ச்சியும் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி விட்டமின் டி சத்து நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கிது. எல்லாருக்கும் மெயினாக இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷனை குறைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாக்கிங் போயே தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். வாக்கிங் போய் பாருங்கள், டிப்ரெஷன் குறையும். அதுக்கப்புறம் சர்க்கரை நோயாளி இருக்கிறவங்க டெய்லி வாக்கிங் போனால் சர்க்கரையோட அளவு கண்ட்ரோலுக்கு வரும். அதே மாதிரி சர்க்கரை நோய் வரதையும் நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பெடோமீட்டர் ஸ்டெப் கவுண்டர். இந்த ஸ்டெப் கவுண்டர் தான் நான் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணி டெய்லி வாக்கிங் போகும்போது ஆன் பண்ணி விட்டுருவேன். இதில் நம்மளோட ஃபுல் டீட்டெயிலும் கேட்பாங்க. அதை நம்ம கொடுத்தோன்னா எவ்வளோ கலோரிஸ் பர்ன் ஆகுது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறோம், ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் போகிறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இதில் ஷோ ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்களும் வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்களும் எவ்வளோ கலோரிஸ் பர்ன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்கு வெயிட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். எவ்வளோ ரெடியூஸ் ஆகிருக்குங்கிறத கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். என்னோட சேர்ந்து நீங்களும் வாக்கிங் போங்க, எவ்வளோ குறையுதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.